ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரைவ் 9. இன்றைக்கி நம்ம சிம்பிளான ஈஸியான சாஃப்ட் சிக்கன் கறி பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஆயிலில் சோம்பு கொஞ்சம் போடுங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. ஸோ இந்த சின்ன வெங்காயம் தான் நமக்கு இந்த சிக்கனுக்கு டேஸ்ட் கொடுக்க போகுது. நிறையா பேர் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுவீங்க. இந்த சின்ன வெங்காயம் போடும்போது நமக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 7 வரமிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கறி மசால் தூள் இருக்குது இல்லையா, கறி மசால் தூள் 5 ஸ்பூன் ஆட் பண்ணுங்க. 5 ஸ்பூன் கறி மசால் தூள் போட்டுட்டு மல்லிப்பொடி பார்த்திங்கன்னா அது ஒரு 5 ஸ்பூன் போடலாம். ஸோ இதில் 5 அதில் 5 நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இந்த கறி மசால் தூளும் இந்த மல்லித்தூளும் நம்ம எண்ணெயில் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு தனி ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணிடுங்கன்னா, சிக்கன் 1/2 kg இருக்குது. இதில் மிளகாத்தூள் கொஞ்சமும், உப்பு கொஞ்சம், தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா ஒரு 45 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. ஸோ இது ஊறும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சீக்கிரமாக வெந்துடும். இப்போ அது கூட அந்த ஊற வச்சுருந்த சிக்கனை நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் இது கூட சிக்கன் வேகிறதுக்கு அளவான தண்ணி ஊற்றினா போதும், நிறைய ஊற்ற வேண்டியது கிடையாது. அளவாக தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா நீங்கள் குக்கரை ஒரு 3 விசில் விடலாம். 3 விசில் விட்டு நீங்கள் வேக வச்சிட்டிங்கன்னா நல்லா சுண்டிடும் தண்ணியெல்லாம். பாருங்கள், கலரே பார்த்திங்கன்னா செம்மையாக டார்க்காக இருக்குது. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சிக்கன் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ப்ளஸ் இந்த கிரேவி நம்ம லஞ்சுக்கு நல்லாயிருக்கும், இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூட் ஆகும் இந்த கிரேவி. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். லைக், ஷேர், கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.